ஹாய், நான் அருண்குமார். இன்றைக்கி நம்ம இந்த பெல் கொஷின் பேப்பரில் ஒரு 15 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து இங்கே மில்லர் இண்டெக்ஸஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் இந்த க்யூபை நான் வந்து சைடு வந்து ஏன்ட்டு எடுத்துக்கிறேன். அப்போ வந்து எனக்கு பிளேன் ஃப்ராக்ஷன் என்னென்ன வரும்னா, எக்ஸில் வந்து a/2, இதே மாதிரி ஒயில் வந்து a/2, ஜெட்டில் இன்ஃபினிட் இருக்கும். இப்போ நான் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன் இந்த பிளேன் ஃப்ராக்ஷனுக்கு. அப்போ எனக்கு வந்து இது இப்படி ஆகிடும், இது 0. இப்போ இந்த ரெசிப்ரோக்கல் ஆஃப் பிளேன் ஃப்ராக்ஷனை வந்து நான் இன்டீஜராக மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏவை வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும், 2, 2, 0 இப்படி இருக்கும். இதுதான் வந்து மில்லர் இண்டிசஸ். ஸோ ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் பார்த்தோன்னா நம்மளை வந்து டிஓஎஃப், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டெர்ஷரி லிங்க்ஸ் கேட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து லிங்க் எல்லாம் போட்டுடுறேன். இது 1, இது 1, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8, இது 9, இது 10. ஸோ எனக்கு வந்து எல் வந்து எனக்கு 10 இருக்குது. இப்போ ஜே வந்து அதாச்சும் ஜேன்னு இருக்கிறது வந்து நம்பர் ஆஃப் பைனரி லிங்க்ஸ். நான் பைனரி லிங்க்ஸை வந்து நான் ரெட் கலரில் எழுதுகிறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு ஒரு பைனரி லிங்க் இருக்குது, இங்கே வந்து ஒரு பைனரி லிங்க் இருக்குது, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பைனரி லிங்க் 4, 8ம், அதுக்கப்புறமா இந்த இடம் வந்து ஒரு டெர்ஷரி லிங்க், அதை வந்து இப்போதைக்கு விட்டுடலாம். ஸோ 4, இந்த இடம் வந்து 5, இந்த இடம் வந்து 6. ஸோ இப்போதைக்கு நம்ம பைனரி லிங்க்ஸ் வரைக்கும் போட்டிருக்கோம். இப்போ நான் டெர்ஷரி லிங்க்குன்னு இருக்கிறது வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 2 பைனரி லிங்க்ஸ். இப்போ இந்த 7 பார்த்தோன்னா எனக்கு 6ஐ கனெக்ட் பண்ணுது, 9ஐ கனெக்ட் பண்ணுது, 8ஐ கனெக்ட் பண்ணுது. ஸோ இட் would be லைக் 7 and 8. அதே மாதிரி இந்த 8 வந்து 1ஐ கனெக்ட் பண்ணுது, 4ஐ கனெக்ட் பண்ணுது, 7ஐ கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த இடம் வந்து நான் 9, 10 அப்படின்ட்டு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த இடம் வந்து லைக் 3ஐ கனெக்ட் பண்ணுது, 3ஐ கனெக்ட் பண்ணுது, 4ஐ கனெக்ட் பண்ணுது, 5ஐ கனெக்ட் பண்ணுது. ஸோ அது வந்து 11, 12. ஸோ ஆக மொத்தம் எனக்கு வந்து 12. ஹையர் பேர்ஸ் வந்து எனக்கு 0. இப்போ வந்து நான் குட்ஸ்பேக் க்ரைட்டீரியா எழுதி அது என்னதுன்னா 3l-1 minus 2j minus h minus fr. frன்றது வந்து redundant link இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ 0. இப்போ எனக்கு வந்து 3 × 9 minus 2 × 12. அப்போது 3 9s are 27 minus 24. எனக்கு வந்து 3 அப்படின்ட்டு கிடைக்குது DOF. அதே மாதிரி நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டெர்ஷரி லிங்க்ஸும் 3 தான் இருந்தது. ஸோ 4 தான் இங்கே கரெக்டான ஆப்ஷன். இங்கே கேட்டிருக்காங்க, த ஸ்ட்ரெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த மெட்டீரியல் இஸ் டேஷ்ட் அந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் அட் அ கிவன் லோட். ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். நமக்கு ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன கன்சிடர் பண்ணுவோன்னா லைக் இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியாவை கன்சிடர் பண்ணுவோம். லைக் இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறோன்னா ஏரியா வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர அந்த நேரத்தில் நமக்கு வந்து ஏரியா கம்மியாகும். ஏரியா கம்மியாச்சுன்னா அது கீழே டினாமினேட்டரில் இருக்கிறதுனால அது குறைஞ்சதுன்னா நமக்கு வந்து லைக் இன்டென்ஸாக ஸ்ட்ரெஸ்ஸு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து ஹையர். ஹையர் தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். இங்கே கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து எப்படி வருது. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான் வந்து எனர்ஜின்ட்டு ஒரு கான்செப்டை கொண்டு வருது. அது வந்து ஆக்சுவலி டோட்டல் எனர்ஜியை பற்றி பேசிகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் வந்து ஆக்சுவலி 2 இருக்குது. ஒன்று வந்து ப்ராசஸ், இன்னொன்று வந்து சைக்கிள். ப்ராசஸில் வந்து என்னன்னா எவ்வளோ ஒர்க்கு கொடுக்குறோமோ அவ்வளோ வந்து எவ்வளோ ஹீட்டு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு ஈக்குவல் ஒர்க்கும் இருக்கும். பட் ஃபார் த ப்ராசஸ்க்கு வந்து Q is equal to ∂U plus W, அதாச்சும் இன்டர்னல் எனர்ஜின்ற ஒரு ஃபேக்டர் வரும். ஆக்சுவலி அது வெறும் இன்டர்னல் எனர்ஜி மட்டும் கிடையாது. நம்ம அந்த இடத்துல மற்ற ஃபோர்ஸ், மற்ற எனர்ஜிஸ் எல்லாம் நம்ம 0ன்னு கன்சிடர் பண்ணுறதுனால நமக்கு மிச்சம் இருக்கிறது மட்டும் அந்த இடத்துல இன்டர்னல் எனர்ஜின்றதை எழுதிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன கரெக்டான ஆப்ஷன்னா டோட்டல் எனர்ஜி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து பெல்டான் வீலுக்கு இப்போ நமக்கு வந்து தியரட்டிக்கலி மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா இதுக்கும் ரிலேஷன் என்ன யூவுக்கும் விக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பக்கெட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஜெட் வெலாசிட்டி டிவைடட் பை 2 இருந்தால் தான் நமக்கு வந்து எஃபிஷியன்சி ஆஃப் த பெல்டான் வீல் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன் 0.5. ஸோ நம்ம இதே வச்சு ஆங்கிளில் வச்சுட்டு நம்ம கேட்பாங்க. அப்போ வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நம்மளை பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து மெட்டல் ரிமூவல் ரேட்டு கேட்டிருக்காங்க. மெட்டல் ரிமூவல் ரேட்டுக்கு ஃபார்முலா பார்த்தோன்னா எஃப்டிவி. எஃப்ன்றது வந்து ஃபீட், டின்றது வந்து டெப்த் ஆஃப் கட், இங்கே வின்றது வந்து வெலாசிட்டி. ஸோ ஃபஸ்ட் நம்ம வெலாசிட்டியை கண்டுபிடிப்போம். வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் பை டிஎன் டிவைடட் பை 60. பை டி வந்து இங்கே வந்து மில்லிமீட்டர் கியூபில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து டியை வந்து மில்லிமீட்டரில் வச்சுப்போம். என் வந்து 160 RPM. ஸோ டிவைடட் பை 60. இப்போ எனக்கு வந்து இதோட வேல்யூ 5 into 200 into 160 divided by 60 எனக்கு வந்து 1675.51 millimeter per second அப்படின்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை நான் வந்து எம்ஆர்ஆர் அதாவது மெட்டல் ரிமூவல் ரேட்டில் போட்டேன்னா மெட்டல் ரிமூவல் ரேட்டுக்கு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் வந்து ஃபீடு வந்து 0.25 mm per revolution இன்ட்டு டெப்த் ஆஃப் கட்டு வந்து இந்த இடத்துல டீன் போட்டிருக்கிறது வந்து நான் கேபிட்டல் டீன் மாற்றிக்கிறேன். இல்லைனா இந்த இடத்துல குழப்பம் வராமல் இருக்க. கேபிட்டல் டீன் இருக்கிறது வந்து டெப்த் ஆஃப் கட் வந்து 4 இன்ட்டு 1675.51. அப்போ நமக்கு ஆப்ஷன் இங்கே கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்டான. ஏன்னா 0.25 இன்ட்டு 4 வந்து 1 ஆகிடும். ஸோ மீதி இருக்கிறது அதுதான். யூனிட் வந்து மில்லிமீட்டர் கியூப் பர் செகண்டாக இருக்கும். இந்த ஸ்ட்ரீம் லைனோ பாத் லைனோ ஸ்ட்ரீக் லைனோ எப்போ ஐடென்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ளோ வந்து ஸ்டெடியாக இருக்கப்போ வந்து இந்த ஸ்ட்ரீம் லைன் பாத் லைன் ஸ்ட்ரீக் லைனோ நமக்கு வந்து சேமாக இருக்கும். இந்த ஃப்ளோ இஸ் ஸ்டெடி. ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரீம் லைனில் டேஞ்சன்ட்டு வரைஞ்சோன்னா நமக்கு வந்து வெலாசிட்டி கிடைக்கும். பாத் லைனை வச்சுட்டு நம்ம டைமை சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளை வந்து நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பேசிக் சொல்யூஷன்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறேன். இதை வந்து நம்ம நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் நான் என்னன்னு வச்சுக்கிறேன். காம்பினேஷன் வித் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன். இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து நமக்கு 2 இருக்குது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து இப்போ நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு நம்ம ஸ்லாக்கையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ x1 + x2 + x3 + s1 + 0s2 = 5. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து 2x1 + x2 + 3x3 + 0s1 + s2 = 10. இதுதான் வந்து எனக்கு 2 ஈக்குவேஷன். இப்போது வந்து எனக்கு நம்பர் ஆஃப் வேரியபிள் பார்த்தோன்னா 5. ஸோ 5c2 இது வந்து நம்ம சால்வ் பண்ணோன்னா 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 5 - 2 ஃபேக்டோரியல். அப்போ எனக்கு என்ன வரும், 5 ஃபேக்டோரியல் வந்து எனக்கு ஆக்சுவலி 120 வரும். டிவைடட் பை 2 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் இருக்கிறது வந்து 6 அப்படின்ட்டு வரும். இதை நான் பண்ணேன்னா எனக்கு வந்து 10 அப்படின்ட்டு வரும். இதுதான் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன்ஸ் வந்து 10ன்னு வரும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள்.
இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மள வந்து டோட்டல் ஆக்சலரேஷன் ஆஃப் த ஃப்ளூயிட் வந்து 0வா இருக்கும். அது எப்போ அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஆக்சலரேஷன்றது வந்து நம்ம 2 பார்ட்டா பிரிக்கலாம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில். ஒன்று வந்து கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன், இன்னொன்று வந்து லோக்கல் ஆக்சலரேஷன், அப்படி இல்லைனா டெம்போரல் ஆக்சலரேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போ ஒரு ஆக்சலரேஷன் சொல்லணும்னா த கன்வெக்டிவ், லோக்கல் இருக்குது. இது இந்த க்ரைட்டீரியாலாம் இருக்குது. ஸோ யூனிஃபார்ம்னு இருந்தால் கன்வெக்டிவும் 0 ஆகிடும், ஸ்டடின்னு இருந்தால் லோக்கல் வந்து 0 ஆகிடும். இப்போ யூனிஃபார்ம் இங்கே இருக்குது, ஸோ 0. அன்ஸ்டடி வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இங்கே நான் யூனிஃபார்ம் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஸ்டடின்னு இருக்கிறதுனால இங்கே 0. இப்போ இந்த இடத்துல வந்து 2 இடமே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன கேஸ் கேட்டிருக்காங்க, 0 டோட்டலாகவே 0ன்ற பட்சத்தில் அப்போ வந்து அது நமக்கு ஸ்டடி அண்ட் யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். இந்த டேப்பில் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தோன்னா கிளட்சை பேஸ் பண்ணி செம்ம கேட்டிருக்காங்க. யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரியை வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம டார்க்கை கண்டுபிடிச்சிட்டு அவன் கேட்டிருக்க அவுட்டர் ரேடியஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் டார்க் கண்டுபிடிச்சிடுறேன். 2πnt/60ல் டி தான் எனக்கு வந்து டார்க்கு. ஸோ நான் இந்த டீயை கண்டுபிடிக்க போகிறேன். பி வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5 kW அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் அதை வந்து வாட்டாக மாற்றிக்கிறேன். என் வந்து இந்த இடத்துல 2000 t/60. இப்போ எனக்கு டி வந்து என்ன கிடைக்கும்னா நியூட்டன் மீட்டரில் கிடைக்கும். ஸோ யூனிட் இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ எனக்கு டி வந்து 23.87 நியூட்டன் மீட்டர் அப்படின்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரியில் டீயோட வேல்யூ வந்து 2πμ RI/3 R0³ மைனஸ் RI³. சாரி, இந்த இடத்துல RI வராது, 2πμP வரும் ப்ரெஷர். ஸோ 2π இந்த இடத்துல நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து 0.25ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் வேல்யூ வந்து எனக்கு ப்ரெஷர் 1 MPa அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நான் இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் நான் வந்து நியூட்டன் மில்லிமீட்டராக மாற்றிக்கிறேன். ஸோ இதை வந்து எனக்கு 1ஆகவே வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. /3 R0 தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். RI வந்து எனக்கு 25 mm³. டீயை வந்து 23.87 × 10⁻³ அப்படின்ட்டு எழுதுகிறேன். இப்போ எனக்கு R0 வந்து 39.41 mm. ஸோ ஆப்ஷன் 2 தான் வந்து எனக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இதே யூனிஃபார்ம் வேர் தியரி கேட்டிருந்தாங்கன்னா நான் எனக்கு டீயோட வேல்யூ வந்து πμ p RI R0² மைனஸ் RI² இப்படி இருக்கும். இதுதான் வந்து எனக்கு யூனிஃபார்ம் வேர் தியரிக்குள்ள டார்க் ஃபார்முலா. எப்பயுமே நம்ம யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி யூனிஃபார்ம் வேர் தியரியும் கம்பேர் பண்ணோன்னா யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி தான் வந்து எனக்கு அவுட்டர் ரேடியஸ் அதிகமாக இருக்கும். அதே யூனிஃபார்ம் ப்ரெஷர் தியரி தான் எனக்கு வந்து டார்க்கும் அதிகமாக இருக்கும் when comparing with யூனிஃபார்ம் வேர் தியரி. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம வந்து எந்த இடத்துல வந்து ஸ்டேபிளாக இருக்கும் லிக்விட் ஃபேஸில் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து அப்சல்யூட் டெம்பரேச்சரில் இருக்கும். அப்போ வந்து 273.01 கெல்வின். அது வந்து அது என்ன ப்ரெஷரில் இருக்கும்னா 0.611 kPa இருக்கும்.
which is nothing but a equivalent of 4.58 mm of mercury. ஆப்ஷன் 4 தான் வந்து இங்கே கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரீம் லைன் கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரீம் லைனுக்கு ஃபார்முலா வந்து dx by u is equal to dy by v. dx வந்து u வந்து x square t, அதே மாதிரி dy divided by t வந்து v வந்து 2xyt. இப்போ எனக்கு டீயும் போயிடும், எக்ஸ் ஸ்கொயரில் ஒரே எக்ஸ் போயிடுச்சு, இந்த எக்ஸ் டோட்டலாக போயிடுச்சு. அப்போ எனக்கு மிச்சம் இருக்கிறது பார்த்தோன்னா எக்ஸ் இருக்கும், இந்த இடத்துல 2y இருக்குது. இதை நான் இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன்னா எனக்கு வந்து 2, நான் இப்போ ரெண்டு பக்கமும் நான் லாக் எடுத்துடுறேன், பண்ணேன்னா எனக்கு வந்து 2 log x log y. ஆல்ரெடி இந்த இடத்துல மைனஸ் வேறு இருக்குது, ஸோ மைனஸ். இப்போ நான் இதை இந்த பக்கம் கொண்டு, அதுக்கு முன்னால் நான் இதை இப்படி மேலே கொண்டு போயிடுறேன். இது வந்து ஆக்சுவலி லாகரிதமிக் ரூலில் இருக்கிறது தான், ப்ளஸ் லாக் ஒய். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எனக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டும் இருக்கும். இப்போ வந்து நான் ரிசால்வ் பண்ணுறப்ப எனக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இஸ் ஈக்குவல் டு சி. இதுதான் வந்து எனக்கு ஆன்சர். அப்போது ஆப்ஷன் 1 வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த சாலிட் ஃபேஸ், சாலிடிஃபிகேஷன் ஃபேஸ், இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு வந்து லிக்விட் ட்ரான்சிஷன், லிக்விட் ஃபேஸ் சாலிட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ரைசர் வந்து எது காம்பன்சேட் பண்ணோம்னா லிக்விடையும் ஃபேஸையும் நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணோம். ஃபேஸை வந்து நம்ம சொலிடிஃபிகேஷன் அப்படின்ட்டு சொல்லிக்கலாம். ஸோ நம்ம வந்து ரைசர் வந்து இதோட சம்மை தான் காம்பன்சேட் பண்ண போதும். ஸோ 3 + 4 7% வந்து காம்பன்சேட் பண்ணோம். இதே மீதி இருக்க அந்த சாலிடை வந்து எதை காம்பன்சேட் பண்ணோன்னா பேட்டர்ன் வந்து காம்பன்சேட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு கேட்டிருக்கிறது. இது வந்து எது மேக்ஸிமமாக இருக்குன்னு பார்த்தோம்னா அலுமினியமுக்கு வந்து ரைசர் காம்பன்சேஷன் மேக்ஸிமமாக இருக்கும். இதே பேட்டர்ன் காம்பன்சேஷன் வந்து பிராஸுக்கு மேக்ஸிமமாக இருக்கும். இதே கிரே கேஸ்டைன் எடுத்துக்கிட்டோன்னா ரைசர் காம்பன்சேஷனே தேவை கிடையாது, எல்லாமே பேட்டர்னே பண்ணிடும். ஸோ இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து மெயின் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. மெயின் எஃபெக்டிவ் ப்ரெஷர் வந்து ஆக்சுவலி ரேஷியோ ஆஃப் ஒர்க் அவுட்புட் டிவைடட் பை த ஸ்வெப்ட் வால்யூம். நான் இது வந்து MEP அப்படின்ட்டு எழுதுகிறேன், which is nothing but a ratio of work output divided by swept volume, அதாவது VS. இது வந்து ஓட்டோ சைக்கிளுக்கு எப்படி இருக்கும்னா ப்ரெஷர் 1 இன்ட்டு கம்ப்ரெஷன் ரேஷியோ இன்ட்டு ப்ரெஷர் ரேஷியோ -1, அதுக்கப்புறம் கம்ப்ரெஷர் ரேஷியோ பவர் இந்த index -1 into -1 divided by இந்த index -1 into R -1, அதான் கம்ப்ரெஷன் ரேஷியோ -1. ஸோ இதை நான் போட்டோன்னா எனக்கு P1 இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 bar அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 பாரை நான் கிலோ நியூட்டனில் மாற்றிக்கிட்டேன்னா எனக்கு வந்து இங்கே எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்க, பார்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பார்லேயே போட்டுக்கிறேன் 5. கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து 8. அப்போ எனக்கு RP கொடுக்கல, RP வந்து P3/P2 தான் வந்து எனக்கு RP. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து P2 தெரியாது, P3 தெரியும். நான் P2க்கும் P1க்கும் எனக்கு ஆல்ரெடி ரிலேஷன் தெரியும். ஸோ அதை வச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட்டு போட்டுடுறேன் P2/P1 இன்ட்டு கம்ப்ரெஷன் ரேஷியோ. அப்போ என்ன வரும்னா P2 தான் எனக்கு தெரியாது, P1 வந்து 5.4 divided by 1.4 into equal to கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து 8. இப்போ எனக்கு என்ன வரும்னா
8 power 1.4 into 5. அப்போ எனக்கு வந்து 91.89 அப்படின்றது வந்து P2 கிடச்சிருக்கு, விச் இஸ் பாரில் இருக்குது. இப்போது RP வந்து P3/P2, P3 வந்து எனக்கு 200 பார் அப்படின்ட்டு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, டிவைடட் பை 92.89, சாரி 91.89. எனக்கு வந்து 2.17 அப்படின்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2.17 மைனஸ் 1 வந்து எனக்கு 1.17 அப்படின்ட்டு இருக்கும். R வந்து இப்போ எனக்கு 8.4 மைனஸ் 1 டிவைடட் பை 0.4 into 7. 40 into 1.17 into 8 40 into 1.17 divided by 0.4 divided by 7. எனக்கு வந்து 21.68 அப்படின்றது தான் மெயின் எஃபெக்டிவ் ப்ரெஷர் அப்படின்ட்டு கிடச்சிருக்கு, பாரில் இருக்குது. ஸோ யூனிட்டை கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆப்ஷன் இருக்கா? 21.68 4 தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். இதை வந்து நம்ம கடைசி கொஷின் இன்றைக்கி பார்க்க போகிறது. இந்த இடத்துல நமக்கு வந்து என்ஜின் கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்க. என்ஜின் கெப்பாசிட்டி வந்து ஸ்வெப்ட் வால்யூம் இன்ட்டு நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் தான் வந்து என்ஜின் கெப்பாசிட்டி. ஃபர்ஸ்ட்டு ஸ்வெப்ட் வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா π/4 d² இன்ட்டு எல். டின்றது வந்து இந்த இடத்துல போர், எல்ன்றது வந்து ஸ்ட்ரோக் லென்த். ஸோ π/4 போர் வந்து இந்த இடத்துல 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல் வந்து 7. ஸோ 7853 into 16 into 7, 87.95 cc கிடைக்குது. இதோட நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 4 சிலிண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு வந்து 351.81 கிடைக்கிது. அப்ராக்சிமேட் பண்ணி எனக்கு 352 அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. 87.95 into number of cylinders வந்து 4 actually, which is giving 351.81 cc. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 15 questions பார்த்துருக்கோம். I hope it would be helpful. Thank you.